Hi, NCRT Grade 11 Chapter 7 Equilibrium book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.59 The ionization constant of a propanoic acid கொடுத்துட்டாங்க. Ka கொடுத்துட்டாங்க. Calculate the degree of ionization கேட்டிருக்காங்க. Alpha இந்த acid concentration வந்துட்டாங்க 0.05 molarனு கொடுத்துட்டாங்க. And also its pH அப்படின்னு கேட்டிருக்காங்க. So pH கண்டுபிடிக்கணும். What will be its degree of ionization if the solution is 0.01 molar in HCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆல்ஃபா. ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA டிவைடட் பை சி. ஸோ KA வேல்யூ என்ன கொடுத்தாங்கன்னா 1.32 இன்ட்டு 10 to the power of -5 கொடுத்துட்டாங்க. அண்ட் டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சியோட வேல்யூ 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது அப்படின்னா 1.62 இன்ட்டு 10 to the power of -2 வருது. ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆல்ஃபா முடிச்சாச்சு, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் pH கேட்டிருக்காங்க. ஸோ pHக்கு நமக்கு என்ன தெரியணும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ தெரியணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா சி. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு சி. அப்போ 1.62 இன்ட்டு 10 to the power of -2 இன்ட்டு 0.05. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வருது அப்படின்னா 8.15 இன்ட்டு 10 to the power of -4. ரைட்டா? அப்போ pH கண்டுபிடிக்கலாமா? அப்போ pH தட் இஸ் ஈக்குவல்னு வரும் மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. அப்போ 8.15 இன்ட்டு 10 to the power of -4 4 ரைட். ஸோ அப்போ -4. இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 மைனஸ் லாக் ஆஃப் 8.15 எழுதிக்கலாமா? ஸோ இதில் நான் கழிச்சோன்னா எனக்கு என்ன வருதுன்னா 3.06 லாக் வேல்யூ எடுத்து இதை 4ல் கழிச்சோன்னா 3.07 வருது. ஸோ இதுதான் எனக்கு pHோட வேல்யூ. ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 0.01 மோலார் ஆஃப் HCl ஆட் பண்ணோம்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொப்பனாயிக் ஆசிட் எடுக்கிறேன். ஸோ ப்ரொப்பனாயிக் ஆசிடை நான் வந்து எழுதும்போது எனக்கு என்ன இருக்கும்னா இங்கே ப்ரொப்பனாயிக் ஆசிடு ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். இது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா ப்ரொப்பனாயிக் ஆசிடோடைய ஆனையானை கொடுக்கும். ரைட்டா? ப்ளஸ் என்ன கிடைக்கும்? நமக்கு H+ வரும். இதுதான் என்னது நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகக்கூடியது. ரைட். ப்ரொப்பனாயிக் ஆசிடோடைய ஆனையான் ப்ரொப்போனேட் கிடைக்கும். ரைட். இப்போது இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.05 மோலார் மைனஸ் ஆல்ஃபா. அண்ட் இதோடைய வேல்யூ நமக்கு தேவையில்லை, நான் வாட்டருக்கு 1 எடுத்துக்குவோம். ஸோ இது நமக்கு என்ன ஆகும்? ஆல்ஃபா அமௌண்ட், இது ஆல்ஃபா அமௌண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 0.01 மோலார் HCl போடுறாங்க. அப்போ HCl நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா H+ + Cl- வரும். அப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.01னா இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.01, இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.01. இப்போ நமக்கு காமனாக இருக்கிறது H+. அப்போ இங்கே என்ன நமக்கு 0.01 + ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கு நான் KA எழுதும்போது என்ன வந்துடும்? KA தட் இஸ் ஈக்குவல் டு H+ உடைய வேல்யூ 0.01. ஏன்னா ஆல்ஃபா ஸ்மாலர் வேல்யூனால இங்கே PA வந்து ஆல்ஃபா டிவைடட் பை இங்கேயும் 0.05 மட்டும் போட்டால் போதும். மைனஸ் ஆல்ஃபா தேவையில்லை, ஏன்னா ஆல்ஃபா ஸ்மாலர் வேல்யூ அகைன் அப்படின்றதுனால. ரைட்டா? இப்போ நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 1.32. அப்போ 1.32 இன்ட்டு 0.05 டிவைடட் பை 0.01. ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு வரும். அண்ட் இங்கே 1.32ஓட எனக்கு 10 to the power of -5 இருக்குது, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 1.32 இன்ட்டு 5 இன்ட்டு 10 to the power of -5. அப்போ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்கள் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இங்கே உங்களுக்கு கால்குலேஷன் போட்டுட்ருக்கேன். 1.32 இன்ட்டு 5 அப்படின்னு நான் போடுறேன். 6.6. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ட்டு 10 to the power of -5 அப்படின்னு நமக்கு வருது. ரைட்டா? ஸோ கேயோட வேல்யூ போட்டாச்சு. ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் 0.05 டிவைடட் பை 0.01. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம் இல்லையா? பட் ஆனால் வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னா அப்போது டிசோசியேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நமக்கு என்ன வருது அப்படின்னா 6.6 இன்ட்டு 10 to the power of -5 வருது. ரைட்டா? 0.05 டிவைடட் பை 0.01 போட்டோம்னா 5 தான். 5 இன்ட்டு 1.32 போட்டோம் அப்படின்னா 6.6. ஸோ கரெக்டாக தான் வருது. இது ஆல்ஃபா. ரைட்டா? இப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? தேங்க்யூ.